இந்திய உணவுக் கழகத்தின் தாரக மந்திரம் உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி. பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அரிசியின் தரம் மாறுபடாமல் இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காக மாதிரிகள் எடுக்கப்படுகிறது. அரிசி மற்றும் கோதுமையின் தரம் கண்காணிப்பதற்காக கோடவுன் அருகிலேயே பரிசோதனை கூடம் உள்ளது. அதன் அதிகாரி உணவு தர கட்டுப்பாடு குறித்து விவரிக்கிறார். எங்கள் குடோனில் வருகிற எந்த ஒரு உணவு தானியத்தையும், அதாவது அரிசியும் வீட்டையும் கோதுமையும் முதல்ல வந்த உடனே அதில் சாம்பிள் எடுப்போம். சாம்பிள் எடுக்கிறது இப்போ பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்து அந்த சாம்பிளை நாங்கள் வந்து ஜல்லடை பண்ணி அதில் பூச்சி புழு ஏதாவது இருக்கான்றதை பார்ப்போம். இப்போ அவங்க பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி நாங்கள் பண்ணி அதில் இருக்கிறத வந்து என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம். ஜலிச்சதுன்னா புழு பூச்சி இருந்தால் வரும், இல்லைன்னா இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க ஜலிச்சு முடிச்சோடனே பார்க்கலாம் அதில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு புழு பூச்சியும் இல்லை. அதனால் நாங்கள் இதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். தடுக்கிறதுக்கு தான் பண்ணணுமே தவிர வந்ததை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா நல்ல சுத்தமாக வந்திருக்குது. இப்போ இதோட தரம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி அனலைஸ், முதல்ல அதில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, அதில் எவ்வளோ நொய் இருக்குது, அதில் எவ்வளோ வேஸ்டான பொருட்கள், அதாவது கெட்டுப்போன அரிசி, இன்னும் வந்து தவிடு, அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் நம்ம. இந்திய உணவுக் கழகம் நாட்டு மக்களுக்காக பணியாற்றும் ஒரு கழகம். உணவு தானியங்கள், நெல், அரிசி, கோதுமை ஆகியவை கொள்முதல் செய்தல், பாதுகாத்தல் மற்றும் மாநில அரசு மூலமாக மக்களுக்கு விநியோகம் செய்வது இந்திய உணவுக் கழகத்தின் அயராது பணி. இதுக்கு சாம்பிள் டிவைடர்னு பேர். இதில் வந்து எவ்வளோ 500 கிராம் அரிசியை கொட்டினோம்னா 250 ஈக்குவலாக அதில் இருக்க கல், மண், குப்பை எது இருந்தாலும் ஈக்குவலாக டிவைட் ஆகி வந்துடும். அதுக்கு தான் இதில் போடுறது. இப்போ அதில் போடுறேன். இப்போ ஒரு பாகம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு பாகத்துலேருந்து 20 கிராம் அரிசி எடுக்க போகிறோம். 20 கிராம் அரிசி எடுத்துட்டு அந்த 20 கிராம் அரிசியில் எவ்வளோ நொய், எவ்வளோ கல், எவ்வளோ டேமேஜ் இருக்கிறது அப்படின்றத இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அரிசியை வந்து நம்ம 20 கிராம் எடுக்க போகிறோம். அது எடுக்கிறதுக்காக ஈக்குவலாக ஒரே மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 9 பாயிண்டில் அரிசி எடுப்போம். 9 பாயிண்டில் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன இருக்குது, டேமேஜ் எவ்வளோ இருக்குது, ப்ரோக்கன்ஸ் எவ்வளோ இருக்குது, தவிடு எவ்வளோ இருக்குது, கல் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 20 கிராம் எடுத்த பிற்பாடு அதோட தரத்தை நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். இப்போ 20 கிராம் அரிசியை நம்ம எடுத்திருக்கோம் பிளேட்டில். எடுத்த அரிசியை தரம் பிரிச்சுருக்கோம். அதாவது நொய், டேமேஜ், கலர் மாறின அரிசி, அதாவது டிஸ்கலர்னு சொல்லுவோம் அந்த அரிசி, அதுக்கப்புறமா கல், அந்த மாதிரி இருக்கிறத வந்து தரம் பிரித்து எடுத்திருக்கோம். எடுத்தது அப்போ வந்து எவ்வளோன்னு அளவு பார்க்கணும். நம்ம அளந்து பார்த்தோம்னா அதோட பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிரும். இது ப்ரோக்கன்ஸுங்க, அதாவது நொய்யின்னு சொல்கிறோமே அந்த அரிசி. இது வந்து டேமேஜ், இது வந்து டிஸ்கலர்டு. இதுக்கு பேர் வந்து சாக்கின்னு பேர். அதாவது வெயிட்டே இருக்காது இந்த அரிசி. நம்ம தண்ணியில் போட்டோன்னே மேலே வந்துடும் அந்த அரிசி. இது சாக்கி. இது வந்து ஃபாரின் மேட்டர், அதாவது அந்த பேடி, நெல், கல் ஏதாவது இருந்தால் அது ஃபாரின் மேட்டர்னு வந்துடும் அது தனியாக. இது வந்து டீஹஸ்க், அதாவது பாலிஷ் இல்லாத அரிசி. பாலிஷ் இல்லாத அரிசி இது. அவ்வளோதான்.
இதை பொறுத்து தான் நமக்கு இது எந்த கேட்டகரியில் வரும், ஏ கேட்டகரியா, பி கேட்டகரியா, சி கேட்டகரியா, டி கேட்டகரியான்றது வரும் நமக்கு. இப்போ இவங்க செய்கிறது வந்து ஈரப்பதம் பார்க்குறாங்க. அரிசியில் ஈரப்பதன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஈரப்பதம் ஜாஸ்தியாச்சுன்னா கெட்டு போயிடும். அது 15% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த 15% இருக்கிறதா என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாய்ஸ்சர் மீட்டர்னு பேர். இதில் 30 கிராம் அரிசி போட்டு அனலைஸ் பண்ணோம்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் நமக்கு வந்து புழுங்கரிசி தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறாங்க. பச்சரிசி வந்து ஒன்லி 2 டிஸ்ட்ரிக்டில் மாத்திரம், மெயினாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த 2-3 டிஸ்ட்ரிக்ட்லேயும், சென்னையில் சில இடங்கள்லையும் எடுத்துக்கிறாங்க, வேலூரில் சில இடங்கள்லையும் எடுத்துக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து பாயில் ரைஸ் தான். பிறகு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ணுற மாதிரி இது பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் நாங்கள் எஃப்சியை தான் நாங்களே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம். ஒரு போன வருஷம் வந்து 10,000 டன் ப்ரொக்யூர் பண்ணோம். இந்த வருஷம் ஒரு சுமார் 6,000 டன் இது வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த நெல்லை நாங்கள் வந்து தரக்கட்டுப்பாடுபடி செக் பண்ணி வாங்கி இதை வந்து நாங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி அதை பாயில் ரைஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி எம்எஸ்பி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து ஜனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேப்பரில் கூட அது வந்து நியூஸ் பேப்பரில் கூட அது வந்திருக்கு. பிறகு இந்த வர ஸ்டாக்கை வந்து எங்கள் குடவுனில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணும் பொழுது அங்கே எந்த விதமான பூச்சிகளோ வேறு எந்த விதமான பிரச்சனைகளையோ இது பண்ணாமல் அந்த தரம் குறையாமல் பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு தனிப்பட்டபடி ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அங்கே ஒரு டெப்போலையும் வந்து மேனேஜர் கியூசி பேர், ஒரு மேனேஜர் கியூசி, ஒரு மேனேஜர் டெப்போ. மேனேஜர் டெப்போன்றவர் வந்து டெப்போவில் இன்சார்ஜ். அவர் இந்த ஸ்டாக்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து அந்த டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவார். அதை மெயின்டைன் பண்ணும்பொழுது 2 விதமான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒன்று வந்து ப்ரிவென்டிவ், இன்னொன்று க்யூரேட்டிவ். அதாவது எந்த விதமான பூச்சியும் அரிக்கிறதுக்கு அடிச்சுட்டு பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் மலாத்தியான் இந்த மாதிரி ஸ்ப்ரே இதுலேயே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். சப்போஸிங் அது மாதிரி வந்து இது பண்ணி நம்மளோட இதை மீறி இது வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஃபியூமிகேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக அந்த பாலித்தன் கவர் பண்ணிவிட்டு உள்ள அலுமினியம் பாஸ்பைட், அதில் அந்த பாஸ்வீன் கேஸ் உற்பத்தி ஆகும். அந்த பாஸ்வீன் கேஸ்னால் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த பூச்சி அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ் இது வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த டேமேஜ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். இன்னி தேதியில் வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் 0. வி ஆர் நாட் ஹேவிங் ஈவன் 1 மெட்ரிக் டன் கூட கிடையாது இன்றைக்கி. எங்களுக்கு அங்கே டேமேஜுன்ற பிரச்சனையே கிடையாது. ஸ்டாக்ஸை வரத தரத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு அது மாதிரி அதை வச்சுட்டு இப்போ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் தரத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, அது இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்க வேணாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து சாம்பிள், ஒரு சீல்டு சாம்பிள் போட்டு அங்கேயே வச்சுருவோம். அதனால் பின்னாடி வந்து ஏதாவது டிஸ்பியூட் வந்தால் கூட இந்த நீங்கள் எடுத்த சாம்பிள்னு சொல்லிட்டு அந்த சீல்டு சாம்பிளை வச்சுட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதனால் நீங்கள் வந்து நம்ம ஸ்டாக் எஃப்சியிலேருந்து கொடுக்குற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த குவாலிட்டி தரத்தோட அரிசி தான் நாங்கள் வந்து விநியோகம் செய்வோம்.